பாப்பா வாங்க. பாப்பா கொமுட்டி கீரை பொறிக்க வந்தாச்சு. கொமுட்டி கீரை பறித்து எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் காலத்தில் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நாங்கள் இந்த கொமுட்டி கீரையே பறித்து கிடையும். அன்னைக்கெல்லாம் நெலுஞ்சோறு கிடையாது. களி, கம்மஞ்சோறு, வரிக்கிறச்சோறு, சாமச்சோறு இதுக்கு தான் நாங்கள் கடையோம். இன்னைக்கு தான் நெலஞ்சோறு. இதை ஒரே விதமாக கடைய மாட்டோம். ஒரு நாளைக்கு பச்சை மிளகாய் போட்டு கடையும், ஒரு நாளைக்கு வரமிளகாய் போட்டு கடையும், பருப்புலையும் போட்டுக்கலாம். காட்டில் விளையிறது நரிப்பயிறு, தட்டைப்பயிறு எல்லாத்துலேயும் போட்டு கடையலாம். தனியாகவும் கடையலாம். அன்னைய காலத்தில் நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு இதுதான் எங்களுக்கு குழம்புக்கு. அநேகமாக பருப்பு குழம்பு வைக்கிறதுல ஒரு 6 மாதத்துக்கு பருப்பு குழம்பு வைப்போம். துவர குழம்பு துவரை போட்டு துவரை வந்தால் இப்படியா 2-3 மாதத்துக்கு நாங்கள் காட்டு தலாவியாக தான் நாங்கள் குழம்பு வைப்போம். ஆனால் அது அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் பழக்கமே 6 மாதத்துக்கு ஒரு தலதாம் பொறிச்சு கடைவோம். அப்புறம் 6 மாதத்துக்கு பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, கொள்ளு இது 6 மாதத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்குவோம். அந்த அளவுக்கு அன்னைக்கு மழையார மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி பட்டத்தில் மழை பெய்யறதுல எதுவும் கிடைக்கிறதும் இல்லை. மேட்டுக்காட்டு எல்லாமே இப்போ எல்லாம் வீணாக போச்சு. விளையிறதே கிடையாது. முட்டு வழி போகிறது தான் கண்ணப்படை. முட்டு வழி போடுற காசை எடுக்க முடியல இப்போத்த காலத்தில். அன்னைக்கெல்லாம் டைம் கேட்டால் மழை பெய்யும். வரிக்கிற வருஷம் மேட்டுக்காட்டில் வரும். வரிக்கிற வருஷம் கை சேட்டு போட்டு விளையும். அப்படியே குத்தி ஆக்கணும்னா எண்ணெயில் பட்டின மாதிரி இருக்கும் சோறு. இன்றைக்கி எங்கே அப்படி விளையுது? மழை மாதிரி ஒத்து பெய்யலையே. கொமுட்டி கீரை பொறிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் கொமுட்டி கீரை. நாங்கள் பொட்டாட்ட வரக்கலையே கிள்ளி கடையுவோம். உங்களுக்கு இது தெரியாதுன்னு தான் போக்குவரத்தில் விட்டுக்கிறோம். இந்த மாதிரி கிள்ளிட்ட நல்ல தளத்தில் கொடுக்கும். கிள்ளி எடுத்துக்கலாம். அங்கே போய் பொறிச்சிக்கலாம். இது செங்கொமுட்டி பூ சிதையன்னு தான் பூக்கும். கல்லாங்கமுட்டி பச்சை கலரில் இருக்கும். இது சிவப்பு கலரில் இருக்கும். தொடாய்த்தான் பறிக்கணும். அன்றைக்கி எல்லாம் ஒதுக்கி விட்டேன். நிறைய பக்கம் விட்டனே இருக்குதா? போடு சாமி. அதான் பொரி பொரி சாமி. இப்படி இப்படி முறிக்கிடுதா? இந்த மாதிரி படக்கு படக்குன்னு முறிச்சு எடுத்துக்கிட்டா நல்ல தலையும். தலையாக கிள்ளிக்கிட்டு வேறு வேலை வரும். அப்படி ஒடிச்சு எடுத்துக்கணும். வாசாமி அங்கே பொறிச்சாமி.
காட்டுறேன் கில்லு இங்கே வா. இன்னும் வரைக்கும் போடுச்சுமே கொம்பிக்கீரை அடையாளம் கையில் பார்த்து அடிச்சாமே. தொலாய் பிடி தொலாய் பார்க்க வேணும். மூட்டாட மாதிரியாயே அப்படி இல்லை அப்படி நான் பண்ணுற மாதிரி இது கையில் வச்சு கட்டுன்னு கட்டு கொடுங்க கிலோ அப்படியே இந்த மேலே அப்படி போய் மேலே அப்படி ஓடி இந்த மேலே அப்படி ஓடி வாங்க காட்டு அந்த காட்டில் போய் பார்க்கலாம். அந்த காட்டுக்கு போகலாம். புளிச்சக்கீரை பாரு தம்பி, புளிச்சக்கீரை நல்லா வளர்த்து. நான் களை வெட்டும் போது இதெல்லாம் ஒதுக்கி விட்டு வெட்டுவோம். தாங்கயா ஐயா பேச்சு நான் தான் போய் செய்யணும். ஐயா என்னங்கய்யா பாப்பா போது வாங்க போகலாம். போதுமாயா போது பாப்பா சரி சாயந்தரம் எடுத்து ஓரமாக ஐயா என்னங்கய்யா கொண்டா சாமி. ஐயா இருக்கு அம்மா தந்தாங்க. சரி அம்மா தந்தாங்களா? சரி வா. இதே மேலே வா. நான் ஒதுக்கிறேன். போ போ போப்படா. வா பாபா. தண்ணி வேண்டா பாபா. கொமிட்டி கீரையை மண் இல்லை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கண்ணே இருக்கண்ணே கண்ணே மண் வரும். இரு மண் வரும். விடு விடு. உங்களுக்கு தட்டையில் கறி பேர் விடுக்கண்ணே. இல்லை அதில் இன்னொரு போச்சு கடை மண் இந்தா. ரெண்டாயிரம் வைக்கண்ணே வைக்கண்ணே. 2000 3000 சுத்தமாக ஆச்சுங்க. தனி கடாய எத்தனை மண் பேர் இங்கே வைய. அட கம்முன்னு இரு. சரி சாமி இருக்குன்னு அரியே எடுக்கலாம். உங்களுக்கு அப்புறம் அதையும் எடுத்துக்கலாம். சரி கொமிட்டி கீரையை கிள்ளி எடுத்துக்கலாம். பூ இல்லாத போல தம்பியே. இப்படித்தான் வாழ்வாளாக இருக்கும் தலை. நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஏவாப்பா கீரை பொறிக்கிறியா? நெய் பிறந்துங்கிற
காது கேட்காதும்பாங்களே. அப்படியே இப்படி கிள்ளி போடுறா, அதோட அப்படி இருக்கிற இப்படி இப்படி கவிழ்ந்து பிடிச்சி போறிடா. இந்த தலையெல்லாம் வேண்டாம். மண்ணல் போடாத பொண்ணுமா மண்ணல் போட்டுறாத. போட்டு மண்ணல் இது இப்படி இப்படி பிடிச்சி போரி, இப்படி பிடிச்சி போரி. இப்படி 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 அப்படி அப்படித்தான் அப்படித்தான். கீரையை பொறிச்சு எடுத்த மறுபடியும் இன்னொருக்கு அலாசிக்கணும். மண் இருக்கு. கீரை சுத்தமாக அலசி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய் 4, ஒரு 20 பல்லு பூண்டு ரேட்டு. மிளகாஞ்சி பச்சான்னு பார்க்குறேன். நல்லா தண்ணி கழிச்சு போச்சு. மேலே கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் கீரை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூடி வச்சா ஒரே ஆவியில் வச்சு போயிடும். பச்சை பசையேன்னு இருக்குது. முதல் பச்சை நீர் போட்டோம்னா கீரை நிறமாறி போயிடும். பசையேன்னு வரணும். நல்லா வேவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்குற வந்து போச்சான்னு. வெந்து போச்சு. வெந்து போச்சு. இறக்கி வச்சுக்கலாம். ரெண்டு பூணு கடலக்கட்டை எண்ணெய், அரை பூணு கடுகு, ஒரு 15 மிளகு. மிளகும் கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. சின்ன வெங்காயம் 3/4 கப்பு, கருப்பா இருந்தாலும் 3 கொத்து. வெங்காயம் நல்லா செவந்துக்கிடுச்சு. ஒரு அரை பூணு சீரகம். சீரகம் நல்லா பொரியுது. நல்லா வெங்காயம் செவந்துக்கிடுச்சு. நம்மளை கீரை கட்டிக்கலாம். நல்லா மணக்குது.
மேலே இறக்கலாம். களிக்கு வளர வச்சுக்கலாம். ரெண்டு சொம்பு தண்ணி போல நல்லா காய்க்கு. உலகாயம் காட்டி கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். போதுமான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். வேறு பசையேன்னு இருக்குது பாரு நக்கரி. பச்சை மிளகாய் போடுறதுக்கு கம 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 கம்மன்னு மணக்குது நக்கரி. கிடையவே நக்கரி இப்படி கடைஞ்சி வச்சுக்கிட்டு தான் கறிக்கலை வேணும். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஊற்றிக்கலாம். இருந்த தண்ணியை ஊற்றி கடைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே மாவு கொட்டிக்கலாம். தண்ணி மூட்டு வச்சுக்கலாம். தண்ணி பாதி தண்ணி மூட்டுக்கலாம். வேணுங்கிற தண்ணி மூட்டுக்கலாம். மாவு கொட்டிக்கலாம். அரைக்கலாம் மாவு. அரைக்கலை மாவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி மூட்டு வச்சாச்சு. உங்களுக்கு இன்னுமே வேணுமென்னா மூட்டுக்கலாம். இப்படித்தான் பண்ணுவாங்க. வேணுமென்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். நான் மூட்டு வைக்கிறேன். என்ன இப்பே பொங்கு நல்லா கொதிச்சு வெள்ளை நுரை வந்து அந்த நுரை அடங்கணும். அப்போ நல்லா வேகணும் களி. அதுக்கப்புறம் தான் கிளறணும். அன்னை மட்டும் கிளறக்கூடாது, நல்லா வேகணும். நுரை அடங்கிடுச்சு. இந்த மாதிரி கிளறுவேன். எங்கிட்ட பத்து நம்ம கிளறலாம். நல்லா கொதிச்சு நிறைய அடங்கின வாடி தான் கிளறணும். நல்லா வேக விட்டு கிளறுனா கட்டி பிடிக்காது. நல்லா வேக விட்டு நல்லா 2 கொதி 3 கொதி அடிக்கணும். வெள்ளை வேற வந்து அடங்கணும். மாவு கொட்டு வந்து கிளறினீங்கன்னா கட்டி பிடிச்சி போயிடு. நல்லா கொதிக்கணும். நாளைக்கு கழிக்கும் போது புரு ஊழ போயிடு. என்னது கீழே இறக்கி வச்சு நல்லா கிளறிக்கணும்.
இழுத்து கிளப்ப அப்படியே வாழை பட்டாட்டு வரணும் களி. இந்த ராய் களியில் இருக்கிற சத்து எதுலையுமே கிடையாது. மேலே இறக்கி வச்சு எடுத்து வச்சு மறு தண்ணி ஊற்றலாம். கொதிக்க வேணும். இந்த மூட்டு வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தண்ணி. அவ்வளோதான், போதும். களி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இவ்வளோதான், போதும். சுற்றி தர இருக்கிறதெல்லாம் இப்படி உள்ளதில் வேணும். களி கெட்டு போயிடும். இப்படி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். பக்குவமாக கிளறணும். களியில் நல்லா பக்குவமாக கிளறி உருட்டி தண்ணியில் போட்டா அப்படியே முழுக்காட்ட கிடக்கும். ஒரு வாரத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் புளி தண்ணியில் போட்டு. அடுப்பு கொஞ்சம் கணக்காக இருக்கணும். நீங்கள் அந்த அடுப்பில் வச்சாலும் இந்த அளவு கொதிக்க விட்டு இறக்கி வச்சு கிளறச்சிங்க. அப்புறம் மறு தண்ணி ஊற்றலாம். மறுபடியும் தூக்கி வச்சு இந்த மாதிரி சுற்றி தள்ளி விட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டுன்னு அப்புறம் கீழே இறக்கி வச்சு கிளறக்குவேன். நானும் அடுப்பு மேலேயே கிளறுவேன். கணக்காக எரியணும் தீக்கி. இந்த தண்ணி தான் மீதி. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு தண்ணி வச்சுக்கோங்க. களி கிளறைய முதக்களி கிளறைய ரெண்டாவது தண்ணி ஊற்றும்போது மறு தண்ணி ஊற்றும்போது களி முழுகிற அளவு தண்ணி ஊற்றினீங்க போதும். எத்தனை ஊற்றுனீங்க குருடு பிடிச்சி போயிடும். கணக்காக அந்த களி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு போச்சு. இதான் போக வருது. இந்த மாதிரி கிளறி வேணும். நீரை கும்பவாசம் அடிச்சு போயிடும். இப்படி சுழண்டு வரணும் துடுப்பு. அப்படி நெட்டுக்கு சட்டி மேலே இப்படி அமுத்துனீங்கன்னா சட்டி வரைஞ்சி போயிடும். அலசல் வந்துடுச்சுங்கிறீங்க. இந்த மாதிரி கடிக்கலவே வெறும் புழு தண்ணி குடிச்சிங்க கூட உடம்பு நல்லா சுத்தமாக இருக்கு. வகுத்து புண்ணெல்லாம் ஆரிச்சு. ஆனால் கிளறது நல்லா வேக விட்டு கிளறிக்கும். அப்படியே தண்ணியில் தேடி போட்டா 2-3 நாளைக்கு கிடக்க அப்படி முழுக்காட்டம். தம்பி என்னோட கலவை இருந்தால் பண்ணி கொடுக்க சொல்லி தின்னுங்க. மேலே இறக்கலாம்ல தம்பி. களைச்சி போச்சு. நல்லா சுழண்டு வரும் களி. நல்லா வெந்து போச்சு. மேலே இறக்கிற விடுகண்ணு விடு பொண்ணு. சுந்துடா அப்பா.
இழுத்து கிளறினா அப்படியே வாழை பட்டையாட்டு வரணும் களி. களி கிளறியாச்சு. இதுக்கு மேலே களி ஊற்றி போட்டுக்கலாம். ஊற்றி ஊற்றி தண்ணியில் போட்டுக்கலாம். சட்டிக்கு கொஞ்ச நாள் தண்ணி தெளித்து ஊற்ற வேணும். பொழுதா தண்ணினா தண்ணி சூடாகவே இருக்கு. ஆறு அங்கே ஓட்ட போடாத. அட கம்மனூர் ராய் கறி கிடையாச்சு, கொமுட்டில் வைக்கிற கிடைஞ்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் தடுத்துக்கண்டா, எனக்கு தட்டை கரெக்டாக வச்சுக்கிறேன். சரி, குட்டி மேலும் நின்று போட்டுடலாம். இந்த குட்டி மீனுக்கு எடுத்த நீ இந்தா. இந்த கண்ணே கொண்டாமா சாப்பிடு சாமி. களிக்கு கொமுட்டியில் கறிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுல்ல? அருமையாக இருக்குது. சரி சாப்பிடு. அவ சொல்லியா பிள்ளைக்காடு. ஏன் சாமி நீ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நல்லா படகு தண்ணி. இந்த மாதிரி கிளறி போட்டால் அந்த நாளையில் நாங்களாம் 4 ஊர் இருப்போம். இந்த நாளத்துக்கு திட்டம் எடுத்துக்க மாட்டேங்குதுவோம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிடலாம். பெணியுது என்னோட நாக்கில் செல்லு ஊறுது. ராய் களிக்கு கொமுட்டி கீரைக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. அப்படி சொல்லாத தொட்டு போட்டால் அப்படி சொல்லாத போகுது. கிளஞ்சி நல்லா சாப்பிடு. குடி நல்லா சாப்பிடு. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கீரை நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதில்ல. இந்த ரக்கரி நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதில்ல. எதோபடி காடு பகுதியில் நாங்கள் இருக்கிறதுனால கடைஞ்சிக்கிறோம். சட்னி கடி கிளறிக்கிறோம். இது அரிசி சாப்பாட்டுக்குமே செய்யலாம், நல்லாயிருக்கும்.
பாப்பாலாட்டும் நல்லா பிணைஞ்சு சாப்பிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு ரக்கரி கிடைச்சா கடைஞ்சி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இதை கடை முன்னையெல்லாம் மருந்து அடிக்காதோம்னா கடைக்கு என்னாட்ட பொம்பளை கொண்டாடுவாங்க கிளவிதான். இப்போ இந்த மருந்து அடித்தது சில ஆள் கிடைக்கிறதுல இந்த ரக்கரி